இந்த 4 விஷயம் பசங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா, இது பாய்ஸோட சைக்காலஜி. பாய்ஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க இதை வெளியே சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன், அவங்க பிஹேவியரே மாறிடும். அவங்க வைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூட இருக்கப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ என்னடா அவங்க ரொம்ப வியர்டாக பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆகுச்சா? அடுத்தடுத்து சொல்கிறேன், கேளுங்க. செகண்ட் ஒன், சடனாக ஒரு பேட் டெக்ஸ்டர் ஆயிடுவாங்க. ப்ராப்பராக டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒழுங்காக கான்வர்சேஷன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் ஸ்வீட்டாக இருக்காது. எப்பயும் பேசுகிற மாதிரியே இருக்காது. அப்பயும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் கேட்டால் கூட நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ஒன், எப்போயுமே எக்ஸ்கியூஸை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னு நினச்சி கேட்குறீங்க பார்க்கலான்னு, இல்லை என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம சேர்ந்து வெளியே போகலாம், ஒரு டேட் போகலாம், ஒரு மூவி போகலாம், பார்க் போகலாம், எங்கேனாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க. எப்போயுமே நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, கண்டிப்பாக என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், முன்னாடிலாம் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க டே எப்படி போச்சு, என்ன பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எங்கே இருந்தாங்க, எல்லாரோட என்ன பேசினாங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள்ட்ட எதுவுமே பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு. பாய்ஸோட மைண்ட் செட் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.